போன ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன், பல பன்னாட்டு நிதி நிறுவனங்கள் இல்ல பல நாடுகள் பாகிஸ்தானுக்கு எந்த அளவுக்கு ஆதரவுலாம் கொடுக்குது, இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு எதிர்த்து செயல்படுகின்றன அப்படிங்கிறது. 2-3 முக்கியமான விஷயத்த இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்றேன். ஒன்று வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இந்த F-16 விமானத்தினுடைய பராமரிப்பு செலவு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் தான். அப்போ வந்து ஒரு $400 மில்லியன் வந்து பாகிஸ்தானுக்கு அமெரிக்க அரசால் கொடுக்கப்பட்டது. கரெக்டா? இந்த $400 மில்லியன் வந்து நல்ல தெளிவாக மெயின்டெனன்ஸு, ரிப்பேர் அண்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆக்சுவலாக அது எதுக்காக யூஸ் பண்ணப்பட்டது அப்படின்னா, அந்த F-16க்கு ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வாங்கணும். அது ஒரு பாயிண்ட். அடுத்ததா இன்னொரு இது என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்சம் வந்து இராணுவத்தை பலப்படுத்துறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு செலவழிக்கப்பட்டது, செலவழிக்கப்பட்டது. அதுல வந்து ஒரு பாதிக்கு பாதி 400ல $200 மில்லியன் வந்து இந்த இராணுவ அதிகாரிகளும் ஆட்சியில் இருக்கிறவங்களும் நல்லா அனுபவிச்சிருப்பாங்க. அதை வச்சு அதுதான் இப்போ வந்து கனடா, நியூ ஜெர்சி, லண்டன், ஆஸ்திரேலியா அப்படின்னு போயிருக்கு. எல்லா இடத்துக்கும் பொட்டியில போயிருக்கு. சரி போட்டோம். அது ஒரு பாயிண்ட் ஆச்சு. இப்போ சமீபத்தில் இங்கிலாந்து, நான் அடிக்கடி சொல்றேன், இங்கிலாண்டை வந்து நம்ம ஆண்டவங்க, அவங்களுக்கு இன்னும் அந்த நினைப்பு வந்து தான் வந்து ஆண்டான், நாம அடிமை அப்படிங்கிற எண்ணம் போகவே இல்லை. அதுவும் ஆன்டி ஹிந்துனா என்ன வேணா செய்வாங்க. நம்ம சமயத்துல சொல்லலாம், சார் ரிஷி சுனாக் இந்து தானே, அவர் வந்து அதனாலதான் அவர் வெளியே எடுத்துட்டாங்க, சும்மா கொடுத்து பார்த்தாங்க, அவ்வளவுதான். அதெல்லாம் ஒத்து வராது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. ஸோ ஆன்டி இந்தியானா அவ்வளவு ஆன்டி இந்தியா இந்த இங்கிலாந்து. அதான் அழிஞ்சுக்கிட்டு வருது. $45 ட்ரில்லியன் நம்ம கிட்ட இருந்து கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க. 1-2 இல்லை, அந்த வீடியோவே நான் போட்டிருக்கேன், நான் உங்களுக்கு பார்க்கலாம் நீங்க. சரி, இப்ப இந்த இங்கிலாந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து $126.25 மில்லியன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது எதுக்கு கொடுத்துருக்காங்க, யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா பாகிஸ்தானுக்கு கொடுக்கல. நல்லா கவனிங்க. பலஸ்தீனியருக்கு காசால இருக்கிற ரீகன்ஸ்ட்ரக்ஷன், அவங்களுடைய நல்வாழ்வு, இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுல நல்லா கவனிங்க. பாலஸ்தீன்ல இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கிலாந்து எய்டு கொடுத்துருக்காங்க. எய்டு கொடுத்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, இது வந்து அவங்களுக்கு இனிமே அவங்க வந்து நல்லா சுபிட்சமா இருப்பாங்க. பாவம், அவங்க போர்ல வந்து ரொம்ப, இஸ்ரேல் ஹமாஸ் போர்ல வந்து ரொம்ப இழந்துட்டாங்க, மனிதாபிமான அடிப்படையில் நாங்கள் உதவி செய்கிறோம். நிஜமாவே வந்து அந்த மக்களுக்கு போகுதுன்னு நினைக்கிறீங்க? என்னுடைய சந்தேகத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணேன். இந்த முழு $126.25 மில்லியன் எல்லாமே ஹமாஸுக்கு போயிருக்கு. அவங்க தான் அங்கே ஆட்சி, ஹமாஸுக்கு போயிருக்கு. இந்த ஹமாஸ் அதை என்ன பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் போன வீடியோல சொன்னேன் இல்லைங்களா, POKல ஒரு 45-50 ட்ரைனிங் சென்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த மக்கள் அங்கே வந்து, அதே மாதிரி இந்த பக்கம் பங்களாதேஷ்ல ட்ரைனிங் சென்டர் ஆரம்பிக்க போறாங்க. ரிலீஜியஸ் இன்டாக்ட்ரினேஷன், அடிப்படைவாதிகளை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி வந்து அங்க வந்து செஞ்சிருக்காங்க. ஸோ இந்த $126.25 மில்லியன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இந்தியாவுக்கு எகென்ஸ்டா யூஸ் ஆகுதுங்கிறது தான் மறுக்க முடியாத நிதர்சனமான உண்மை. இது ஒரு பக்கம் இருக்குங்களா. அதுக்கு அடுத்ததா வந்து இது வந்து இன்னும் கொடுமை. வேர்ல்டு பேங்க்கும் IMFும் பாகிஸ்தானுக்கு பயங்கர லோன்ல இருக்காங்க. ஒண்ணுமே ரீபே பண்ண கிடையாது, இன்ட்ரெஸ்ட் கூட கட்டுறது கிடையாது, நாங்க இனிமே கொடுக்கவே மாட்டோம்னு சொன்னவங்க மீட்டிங் போட்டு உட்காந்து ஒரு $108 மில்லியன் வந்து இது பண்ணிருக்காங்க, சாங்ஷன் பண்ணிருக்காங்க. 108 நம்பரை கவனிங்களேன். 108 ஏதாவது தோணுதா? 108 முறை நம்ம எதாவது கடவுளை வேண்டுவோம் இல்லையா? எப்படிலாம் இந்த மாதிரிலாம் தோணுது அவங்களுக்கு? இல்ல நமக்கு தான் ஒருவேளை தவறா தோணுதா என்னன்றது தெரியல, நீங்க தான் சொல்லணும். சரி, அது இருக்கு. இந்த $108 மில்லியன் வந்து பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்காங்க. பாகிஸ்தான்ல 2 ஸ்தாபனங்கள் இருக்கு. இந்த எல்லாமே வந்து பலூச்சிஸ்தான் மற்றும் கைபர் பக்துன்வா அந்த இடத்துல இருக்கிற. இதை வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, பெண்கள் எம்பவர்மெண்ட், அதாவது விமன் எம்பவர்மெண்ட் சொல்றாங்கல்ல, அதை முன்னெடுக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட தொகை. அப்படின்னு 2 இது இருக்கு. கைபர் பக்துன்வா இன்டகிரேட்டட் டூரிசம் டெவலப்மெண்ட், அதை வந்து கைட் அப்படின்னு KITன்னு அழைக்கிறாங்க. அதுக்கு வந்து ஒரு $30 மில்லியன் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா வந்து கைபர் பக்துன்வா ரூரல் அசசபிலிட்டி ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கு. அதாவது KPRAP அப்படின்னு, முன்னாடி வந்து KITE, இது வந்து KPRAP. இதுக்கு வந்து $78 மில்லியன் இதுக்கு கொடுத்துருக்காங்க. சரி, நல்லது தானே சார், விமன் எம்பவர்மெண்ட், மகளிருக்கு உதவி செய்யறது நல்லது தானே, அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாழ்க்கை அமைய வேண்டாமா? எல்லா கேள்வியெல்லாம் கரெக்ட்.
பட் கொடுத்தது எங்க போக போகுது அப்படின்றது தானே பிரச்சனையே. இப்ப $400 மில்லியன் வந்து அமெரிக்கா ரஃபேல் மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் ஸ்பேர் பார்ட்ஸுக்காக நாங்க கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் சர்வீஸ் எல்லாம் வித்துட்டு அதே திருப்பி 400 மில்லியன் தானே எடுத்துக்கிட்டாங்கன்னு ஒரு பேச்சு அடிபட்டு. அதை தவிர நான் சொன்ன மாதிரி 400 இல்லாட்டாலும் ஒரு 200 மில்லியன் எடுத்துட்டு இருப்பாங்க. 200 மில்லியன் ஆர்மி சீஃப் ஆபீசர் அரசியல்வாதிகள்லாம் எடுத்து சாப்பிட்டுருப்பானுங்க. அது ஒரு விஷயம். இதுல இன்னொரு வேடிக்கை பாருங்க, இதே அமெரிக்கா தான் அரசாங்கத்துல வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயிஸுக்கு எங்க கிட்ட பணம் இல்ல, சம்பளம் கொடுக்க முடியாது, 1 லட்சம் பேரை வெளியில தள்ளிருக்காங்க. ஆனா 400 மில்லியன் இங்க கொடுத்துருக்காங்க. என்ன கூத்து இது? சரி, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மக்கள்லாம் முட்டாள்கள், எதையுமே யோசிக்க மாட்டாங்க. நம்ம கொடுத்தோம்னா கொடுத்தாச்சுன்னு நினைச்சுப்பாங்க. எடுத்தோம்னா வேலையில இருந்து ஆளை எடுத்தோம்னா கஷ்டப்படுறாங்க எடுத்துட்டாங்கன்னு நினைப்பாங்கன்ற மாதிரி ஒரு எண்ணத்திலேயே ஓடிக்கிட்டு இருக்குது. அது சரி. இப்ப நம்ம இந்த பாகிஸ்தானுக்கு வந்துடும். அப்படியே நிஜமாவே பெண்களுடைய உரிமையை எடுத்து செய்யக்கூடியவங்களா இவங்க? கிடையவே கிடையாது. என்னன்னு சொல்றேன் பாருங்க. பலூச்சிஸ்தான்ல மஹாரங் பலூச் அப்படின்னு ஒரு லேடி இருக்காங்க. இவங்க டாக்டர். 16 வயசுல தன்னுடைய தந்தை 2 வருஷமா கடத்தி கொண்டு போகப்பட்டு அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறமா அவரை பிணமாக திரும்பி வந்தார் அப்படிங்கிற ஒரு உந்துதல்ல, அந்த ஒரு வெறுப்புல சோசியல் ஆக்டிவிட்டியில இறங்கினாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு 32 வயசு ஆகுது. 16 வருஷம் கிட்டத்தட்ட உழைச்சிருக்காங்க சோசியல் ஆக்டிவிட்டியில. டாக்டர் இருக்கிறதுனால லேடிஸுக்கு தான் அவங்க நிறைய எல்லா நாளும் டெலிவரி, லேடி சம்பந்தமான மருத்துவ வசதிகள், மருத்துவம் எல்லாமே செஞ்சிருக்காங்க. அவங்க நிறையவே செஞ்சிருக்காங்க. அவங்க எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் சார்ந்தவர்கள் கிடையாது. அவங்களுடைய முதல் குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, நம்பர் 1, அவங்க பாட்டுக்கு வராங்க, ஒரு 10-15 இளைஞர்களை தூக்கிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சு ஏதுன்னே தெரியல. அதுல ஆல்மோஸ்ட் எல்லாருமே திரும்பி 1 வருஷமோ 2 வருஷமோ கழிச்சு 6 மாசமோ கழிச்சு பிணமா திரும்பி வராங்க. இது எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க அதுக்கு எதிர்த்து போராடி இருக்காங்க. இது ஒரு ஹியூமன் ரைட் வயலேஷன், பாகிஸ்தான் ஆர்மி இந்த மாதிரி செய்யக்கூடாது, அதை எதிர்த்து போராட்டம் செஞ்சிருக்காங்க. அடுத்ததா என்ன பாத்தீங்கன்னாக்க, மினரல்ஸ். இந்த நார்த் வெஸ்ட் ப்ராவின்ஸ் இருக்கு இல்லைங்களா, பலூச்சிஸ்தான், அப்புறம் கைபர் பாக்டூன்வா, அது எல்லாமே ஆப்கானிஸ்தான் பக்கத்துல வர இடம் தான். அங்க இருக்கிற மினரல்ஸ், தாது பொருட்கள், சொத்து எல்லாம் கொள்ளையடிச்சு, அதுவும் வெளிநாட்டு இருக்குன்னு குறிப்பா சொல்றாரு. வெளிநாட்டுன்னு ஒரு கண்ட்ரி பேர் சொல்ல, ஆனா நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம் சைனா அப்படின்னு. அவங்களுக்கு நீங்க கொள்ளையடிக்கிறதுக்கு விடுறீங்க. இந்த பலூச்சிஸ்தான் மற்றும் கைபர் பாக்டூன்வா ஏரியால இருக்கிற எல்லாத்தையுமே நீங்க சூறையாடி சுரண்டி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. மக்களுக்கு எதுவுமே செய்யறது இல்லை. இதையெல்லாம் குறிப்பிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, யூனிவர்சிட்டி ஆஃப் பலூச் அப்படிங்கிற இது, அது குவேட்டா அப்படிங்கிற இடத்துல இருக்கு. குவேட்டா தான் பலூச்சிஸ்தானுடைய கேபிட்டல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாகாணத்துக்கு அந்த இடத்துல இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் பலூச்ல போய் ஒரு சிட் இன் ப்ரொடெஸ்ட் அப்படின்னு. அவங்க ஒன்றும் பெருசா எந்த பயங்கரவாதத்திலும் ஈடுபடல, தாக்குதல் எதுவும் நடத்தல. அமைதியான முறையில சிட் இன் ப்ரொசஷன், அப்போ சிட் இன் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற மாதிரி ப்ரொடெஸ்ட், அதுல அவங்க உட்காந்து போராடி இருக்காங்க. உடனே பாகிஸ்தான் ஆர்மி அவங்கள அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஜெயில அடைச்சிட்டாங்க. குவேட்டால ஒரு ஜெயில அடைச்சிட்டாங்க. அவங்க கூட இருந்த பலரையும், வெறும் உட்காந்து போராட்டம் செஞ்சவங்களுக்கு இந்த கதி. இப்ப நீங்க சொல்லுங்க, எந்த விதத்துல இவங்க மகளிருக்கு பெரிய லெவல்ல உதவி பண்ணிட்டேன்னு கூவிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ஆர்மியை நீ கேள்வி கேட்க கூடாது. எந்தெந்த இதுல எல்லாம் இது பண்ணிருக்காங்கன்னா, பயங்கரவாதம் செஞ்சிருக்கீங்க, பிரிவினைவாதத்தை பத்தி பேசிருக்கீங்க, மக்களுடைய அதாவது அமைதியை குலைத்திருக்கிறீர்கள். இந்த மாதிரி ஒரு 7-8 செக்ஷன்ல அவர் மேல கேஸ் போட்டு வச்சிருக்காங்க. அவருடைய லாயர் என்ன சொன்னாரு, இப்ப அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல. அவருடைய லாயர் பேர் இம்ரான் பலூச் அப்படிங்கிற பேர். அவர் சொல்றாரு, இவங்களை எங்க கூட்டிட்டு போனாங்க, நான் அவங்களுடைய லாயர், என்னை பார்க்க விடுங்கன்னா விட மாட்டேங்கிறாங்க, என்ன செஞ்சாங்க ஏது செஞ்சாங்கன்னு ஒண்ணுமே தெரியல இன்னி வரைக்கும் அப்படிங்கறது அவருடைய குற்றச்சாட்டு. எங்க இருக்காங்கன்னே தெரியல. அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் லெவல்ல இந்த யூஎன் ராப்போர்ட்டியர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹியூமன் ரைட்ஸ் யூஎன் ராப்போர்ட்டியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் மேரி லாலர், அந்த லேடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க, இவங்க யூஎன் உடைய ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ் யாருக்கு அப்படின்னா, இந்த ஹியூமன் ரைட்ஸ் எல்லாம் எடுத்து அதை முன்னெடுத்து செய்யறவங்களுக்கு அவங்களுடைய ஒரு இணைப்பு மாதிரி, இணைப்பு பாலம் மாதிரி யூஎனோட ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இட் இஸ் வெரி டிஸ்டர்பிங். இந்த மாதிரி ஒரு அமைதியான முறையில போராட்டம் நடத்தின ஆர்மி இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனது எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு, என்ன செய்யறதுன்னு தெரியல, ஐ எம் வெரி வெரி கன்சர்ன்டு. இது நிச்சயமா அவர் இது உயிரோட இருப்பாராங்கிறது டவுட்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் பாகிஸ்தானுடைய மகளிர் நலன் சார்ந்த முன்னெடுப்புகள். அப்படி இருக்கும்போது இவங்க விமன் எம்பவர்மெண்ட்டுக்காக $108 மில்லியன் வேர்ல்டு பேங்க் கிட்ட இருந்து சாங்ஷன் வாங்கி பணம் லோன் வாங்கியிருக்காங்க. ஏதாவது சென்சிபிளா இருக்கா அப்படின்னு உங்க கருத்துக்களை நீங்க பதிவிடவும். நன்றி, வணக்கம்.